ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பேஸ் பண்ணி தான் சொல்ல போகிறேன் ட்ரேடர்ஸ். அண்ட் ஃபுல்லாகவே ஃபைனான்சியல்ஸை பற்றி இங்கே நான் பேச போகிறதே இல்லை. அண்ட் ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணனா சீக்கிரமாக என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் லிஸ்ட்டில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் வல்சந்த் நகர் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் இந்த ஸ்டாக்குமே மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 1800 crores இருக்க. இதுவுமே ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம இங்கே ஃபுல்லாகவே இங்கே டீட்டெயிலாகவே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஜஸ்ட் செகண்டாக ஒரு டிஸ்பிளே இதாக ஆகிடுச்சு. ஜஸ்ட் செகண்டாக இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து அரவுண்ட் வந்து இப்பயுமே ஒரு 39% கீழே டவுன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ரவுண்ட் ஃபிகர் பிடிச்சிங்கன்னா ஒரு அரவுண்ட் வந்து ஒரு 40% ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு 40% இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு இங்கே கிளியராகவே சொல்லலாம். அண்ட் சேம் டைம் இந்த ஸ்டாக்ஸ் இன்னும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். ஒரு நல்ல பெட்டரான இன்றைக்கி தான் நியர் அபவுட் வந்து பிரேக் அவுட் லெவலில் வந்திருக்கு. ஏன்னா பிரேக் அவுட் ஆச்சுன்னு தெரில, அது கிளியராக பார்த்தா இங்கே பார்க்கலாம். அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ப்ராப்பராக இங்கே டச் ஆனது கிளியராக பார்க்க முடியும். அண்ட் இங்கே 200 days இந்த மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, இதையுமே ஆல்மோஸ்ட் அப் சைடில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரேலி தந்துச்சு 200 days க்ராஸ் பண்ணி, அதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து எடுத்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100% ஒரு நல்ல ஒரு ரேலி தந்துருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்கலாம். அண்டு ப்ராப்பராக வந்து ரெசிஸ்டண்ட்டை இங்கே டச் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு ஹேண்டில் மேக் பண்ணியிருக்கு. அண்ட் ஹேண்டிலுமே பிரேக் அவுட் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா ட்ரேடர்ஸ் இது நோட் பண்ணிக்கிங்க. இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை. இந்த ஸ்டாக்ஸுமே டெஃபினட்டாகவே சிங்காக மீன்ஸ் ரேடாரில் வைக்கலாம். எஜுகேஷன் பர்பஸ்க்காக வீடியோ மேக் பண்ணுறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வால்யூம் பார்த்தீங்கன்னா 9.92 மில்லியன் நல்ல ஒரு ஹியூஜ் வால்யூம் வந்து இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அதனால் இந்த ஸ்டாக்குமே வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் மீன்ஸ் ஒரு கன்ஃபர்மேஷனாக பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா ஒரு நல்ல ஒரு ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதேமாதிரி நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் இதுக்காகவே நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங் இங்கே கோர்ஸுமே இருக்குது. வெறும் ஜஸ்ட் இங்கே பேசிக் டு அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பக்ரீத் ஆஃபர் போயிட்டுருக்கு. அதனால் வெறும் ஜஸ்ட் இங்கே 499 தான் இங்கே மீன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 5000 சேல் பண்ணிட்டுருக்கேன். இங்கே ஃப்ளாட்டாக இங்கே 50% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு 2499 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் சேம் டைம் மந்த்லி மெம்பர்ஷிப் வெறும் 1 மந்த்துக்கு 300 தான் ஜஸ்ட் வந்து நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே ஜாயின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இயர்லி மெம்பர்ஷிப் ரொம்ப அதிக பேர் வந்து இந்த பிளானில் தான் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ பக்ரீத் ஆஃபருங்கிறதால ஹியூஜ் டிஸ்கவுண்ட்டில் நார்மல் ப்ரைஸ் வந்து 3000 சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக இங்கே 50% டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட் நீங்கள் 1499 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இயர்லி மெம்பர்ஷிப் அண்ட் சேம் டைம் மந்த்லி மெம்பர்ஷிப் இதில் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளோட கம்யூனிட்டி குரூப் இருக்குது, நாங்கள் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். ட்ரேடர்ஸ், கீழே லிங்க் தந்துருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் இருக்கும். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இந்த நெக்ஸ்ட் ஸ்டாக் விந்தியா டெலிலிங்க். அண்ட் இந்த ஸ்டாக்குமே இங்கே மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா கிளியராக பார்க்க முடியும். 2300 crores இருக்க. இதுவுமே ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். அண்ட் இந்த ஸ்டாக்குமே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். கிளியராக பார்த்தீங்கன்னா இதுவுமே செம்மையாக கீழே விழுந்து தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐ ஹோப் கிளியராக இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 37% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஸ்டாக்குமே ஒரு 200 days மூவிங் ஆவரேஜ் அப் சைடில் தான் போய் தான் ட்ரேட் ஆகுது. அண்ட் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா 200 days இங்கே பிரேக் அவுட் பண்ணப்போ ஒரு நல்ல ஒரு ரேலி தந்துச்சு. அதுக்கடுத்து டவுன்ஃபால் ஆகுது, அது கால்குலேட் பண்ண தேவை. ஆல்மோஸ்ட் இதுவுமே ஒரு ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நியர் அபவுட் வந்து இங்கேயுமே ஆல்மோஸ்ட் வந்து 52% ஒரு நல்ல ஒரு செம்மையான ரிட்டர்னுமே இங்கே தந்திருக்கு. அண்ட் டெக்னிக்கல்ஸ் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கு. அதுவுமே இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. ஜஸ்ட் செகண்டாக ஐ ஹோப் இங்கே கிளியராக இருக்கும். அண்ட் சேம் டைம் ரெசிஸ்டன்ட் லைனை இங்கே மேக் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ஹேண்டலுமே கிடச்சிருக்கு ட்ரேடர்ஸ். அதுவுமே கிளியராக பார்க்கலாம். ஹேண்டில் கிடச்சது மட்டும் இல்லாமல் இந்த மீன்ஸ் ப்ரீவியஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா
பிரேக் அவுட் கிடைக்கல. ஏன்னா அது இந்த சேட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு, அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் வால்யூமே வந்து 7,29,000 நல்ல ஒரு யூஸான இங்கே வால்யூமே இருக்குது. அதனால் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா மீன்ஸ் அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல ஒரு ரிவர்ஸ் மீன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் என் ஒப்பீனியனில் ஒரு ரிவர்ஸில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் சைட்வேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாக்கையுமே உங்கள் ரேடாவில் வைப்பீங்களா? டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் ஸ்டாக் ரெட் டேப். அண்ட் இந்த ஸ்டாக்குமே இங்கே மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக பார்க்க முடியும். வெறும் ஜஸ்ட்டு 8,200 crores இருக்குது. இதுவுமே ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். அண்ட் இந்த ஸ்டாக்குமே இங்கே நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். டெக்னிக்கல்ஸில் இதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துச்சுன்னா எவ்வளோ டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 38% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மீன்ஸ் நான் சொன்ன எல்லா ஸ்டாக்ஸுமே 30% மேலே கீழே தான் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டாக்ஸுமே இங்கே டெக்னிக்கல்ஸ் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குது. அது இங்கே ப்ராப்பராக வந்து மீன்ஸ் பிரேக் பண்ணி இங்கேருந்து மேலே போயிருக்கு. அண்ட் அங்கேருந்து ஒரு மேலே போன ஒரு அப்சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு அரௌண்டு ஒரு 24% ஒரு நல்ல வேல்யூ தந்திருக்கு. ஏன்னா அதை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் டவுனில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 70% ஒரு ரேலியில் தான் மீன்ஸ் அப்சைடு தான் போயிட்டுருக்கு. அது கிளியராக இங்கே பார்க்க முடியுது. அண்ட் இங்கேயும் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு கப் மேக் பண்ணிச்சு. அண்ட் அதுக்கடுத்து இங்கேருந்து ஒரு ஹேண்டில் மேக் பண்ணியிருக்கு. ஹேண்டில் மேக் பண்ணி இங்கேருந்து ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அண்ட் செகண்ட் பிரேக் அவுட்க்கு இங்கே வெயிட் பண்ணணும், கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட்க்கு. அண்ட் அதுக்கடுத்து ஒரு வேளை ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே வந்து சைட்வேஸில் வரதுக்கான மீன்ஸ் ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அங்கே வந்ததுக்கடுத்து ஒரு சைட்வேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரெட் டேப் சேட்லேயுமே பார்க்க முடியுது. ட்ரேடர்ஸ், என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் ட்ரேடர்ஸ், என்னுடைய டெலிகிராம் சேனலுமே இருக்குது. நான் அங்கேயுமே பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் ஜாயின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். ட்ரேடர்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸாக கொண்டு வரதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இந்த 3 பெஸ்ட்டான இன்றைக்கான ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் ட்ரேடர்ஸ். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.